ரவீந்திரன் அவர்கள்ட்டே தொடங்குறேன். எப்படி களம் இருக்குன்னு பார்க்குறீங்க? புள்ளி விவரங்களை ரெண்டு தரப்புல இருந்துமே திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்திலும் அது எதிரொலிக்கும்னு பார்க்கணுமா? அது எப்படி பார்க்க வேண்டியது? அதாவது அதிமுக திமுக அக்டினை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். கட்சிக்காரங்க சென்டிமெண்டா கட்சியை பேசினாலும் கூட ரியாலிட்டி அது உயிரற்ற பொருட்கள். அரசியல் நடத்துறது ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான், இவங்க தான் அரசியல் நடத்துகிறாங்க. இதில் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் ரொம்ப சுருக்கிடுறீங்களா தலைவர்களோட கட்சியினுடைய அமைப்பு கொள்கை அது எல்லாத்தையும்? இல்லையே, நம்ம 45% ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இருந்தது. அந்த அதிமுக அன்னைக்கு இல்லையே. இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் 43% காங்கிரஸ் இருந்தது. சோனியா காந்தி அம்மையாரோட வழிகாட்டலில் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்லையே. ஸோ இன்னும் சொல்லப்போனால் யாராலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. கலைஞர் காலத்து திமுகவோட மு.க. ஸ்டாலின் காலத்து திமுக பவர்ஃபுல்லாட்டும் தொடர் வெற்றியிலும் இருக்குங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அதற்காக கலைஞருக்குள்ள ஈர்ப்பு சக்தியும் அவருக்கு தானே கூட்டம், யாரும் காசு கொடுத்து திரட்டாமல் கூட்டம் கூடக்கூடிய சக்தியும் அவரோட எழுத்து திறமையும் ஆற்றலை நான் குறைச்சி மதிப்பிடலை. தேர்தல் வெற்றியில் ஸ்டாலின் அடிப்படையில் கலைஞரை மிஞ்சி தான் மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருன்னு சொன்னால் இன்னைக்குள்ள அரசியல் 57-62 கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்துக்கு ஒரு கூட்டணி, ஒரு ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சு அந்த உயரத்துக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே வேளையில் அவரை தோக்கடிக்கணும்னா 67 பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் கொண்டு வந்த ஒரு 1-to-1 கொண்டு வந்தால் தான் இதே எடப்பாடி சொல்லக்கூடிய இன்னைக்குள்ள அர்த்தமேட்டிக் படி பார்த்தா கூட அப்படித்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணி அதுதான் முடியுங்கிறது தான். ஒரு வாக்கு கணக்குகளை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, முன்னோட கூட்டிகிட்டு இருக்கிறாருங்கிற அந்த அடிப்படையில் நான் பார்த்தா இவருக்கு வாக்கு கணக்குக்கும் அந்த வாக்கு கணக்குக்கும் மற்ற எல்லாரும் இணைந்தாதான் இவரை தோற்கடிக்க முடியுங்கக்கூடிய 62 காமராஜ் உயரத்தில் கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதான் டேட்டா சொல்லக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவர் எதிரணிகள் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்கன்னு உறுதியாக நம்புகிறாரு. இன்றைக்கும் அதே 4 முனை தான் விக்கிரவாண்டியில் போகுது. விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய விஷயம் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றான ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறத பாமக 2 நாளைக்கு முன்ன சொல்கிறாரு. அண்ணாமலையே பாமக போட்டியிடும் என்டிஏ சார்பாங்கிறத அண்ணாமலை அறிவிக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியோட ஜஸ்ட் 5% குறைவாக உள்ள திமுக அணிக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் 24%. அதிமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் உள்ள வித்தியாசம் 5% தான். இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்ன மாதிரி எங்களுக்கு 26 தான் முக்கியம், 24 முக்கியம் இல்லைங்கிற மாதிரி மோடிக்கு 29 தான் முக்கியம். 29ல் ராகுல் காந்தி எங்கே தோக்கடிக்கிறது தான் முக்கியமே தவிர 26ல் அதற்கு என்ன பீகமோ அதை செய்கிறது தான் மோடியோட பீகமாக இருக்க முடியும். அதற்கு இன்னைக்கு ஒத்திசைவோடு பாமகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வழக்கம் போல அவங்க தனித்தே போட்டிங்கிறதும் ஒரு முக்கியமான அம்சத்தை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுறார். நீங்களாம் விமர்சிக்கிறீங்க தேர்தல் முடிவுகளை வெற்றியெல்லாம் கூட, ஆனால் அவரோட இப்போ இருந்த ஓபிஎஸ்ஓ அல்லது வேறு யாரோ எல்லாருமே பிரிந்து சென்ற பிறகுதான் வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. 2019 விட கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெறுகிறோம்னா அவங்களுக்கு இங்கே 0 அப்படிங்கிறது தானே. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறது. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் பிரச்சாரம் பண்ணேன், இது ஏன் ஓட்டு, எனக்காக விழுந்த ஓட்டு, வேற யாரும் தேவையில்லை, நான் தான் கட்சின்னு சொல்றாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ஏன்னா 1% அவர் உயர்ந்திருக்கிறார். பட் திமுக அந்த 6%, 4.5% நாம் தமிழர் கட்சி தான் உயர்ந்திருக்குங்கிறதும் களத்துக்குள்ள தெரியக்கூடிய உண்மை. அவர் உள்கட்சி எதிரிகள்கிட்ட அதை ஆர்கியூ பண்ணும்போது நாம சேர்ந்து இருக்கும் போது எடுத்த ஓட்டோட நான் தனியாக எடுத்திருக்கிறேன், இது நான் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டுங்கிறத சொன்னார். முதல்ல தனித்தேன்னு தான் சொன்னார். அதற்கு பிறகுதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரோட அவங்களோட உழைப்பும் இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டம் போட்டாரு. அவங்க பிரச்சார கூட்டம் போட்டாங்கன்னு சொல்லும்போது அதை அங்கீகரித்து பேசியிருந்தார். எனிவே அவர் 2019 மக்களவை தேர்தலோட 24 மக்களவை தேர்தல் அதிகம் வாக்கெடுத்தாருங்கிறத அவர் கிளைம் பண்றது சரியான டேட்டா தான். பட் இது ஸ்டாலினை எதிர்கொள்ளதுக்கு முடியாது. அரசியல் அரங்கம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். பாஜகவுக்கும் 26 குறியல்ல 29 ராகுல தோற்கடிக்க தான் அவங்க குறி. சீமானும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவரும் தன்னோட களத்தை இன்னும் அந்த ஸ்டேட்டஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி மெயின்டைன் ஆகுது. அந்த 4 முனை போட்டி மக்களவையில் நடந்த அதே 4 முனை போட்டி நடக்குது.
ஆனா நீங்க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக. இங்க அப்படிதான் அவர் ஒரு பக்கம் என்ன, மற்ற எல்லாரும் தான் ஒரு பக்கம் இருக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா வாக்கு சதவீதம்னாலும் சரி, ரெண்டு கட்சிகளுக்கு இடையில வித்தியாசம்னாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாருக்கும் கலைஞர் இருக்கும்போது 5% வித்தியாசம், இப்ப 24% வித்தியாசம். பேசலாம். முதல் கட்ட கருத்து திரு கணேஷ், விக்கிரவாண்டி களம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் பெறக்கூடியதா மறுபடியும் மாறி இருக்கிறது. திரு ரவீந்திரன் சொல்றாரு, இங்க இப்போ திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா பர்சனாலிட்டி ஓரியன்டா தான் தேர்தல், அவர் நிற்கிறாரு, எதிரில் எல்லோரும் சேர்ந்து நின்னா மட்டும்தான் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்கு. 40க்கு பிறகும் அப்படின்னா பாமகவுக்கு களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப கடுமையானதாக இருக்குமா? ஏன்னா உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, உங்க பலம் என்னங்கிறத நிரூபிக்க வேண்டிய இன்னொரு தேர்தல் அப்படின்னு அதை பார்க்குறீங்களா? இல்ல, எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்பதே எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு கால சூழ்நிலை தான். ஏனென்று சொன்னால், இந்த பெண்ணகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்க எந்த இடைத்தேர்தலும் போட்டியிடல அப்படின்ற ஒரு நிலையில தான் நாங்க இருந்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி, அமைச்சர் அணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தோல்வியை தான் சந்திச்சது. அதிமுகவும் தோல்வி தான் சந்திச்சாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் தோல்வியை தான் சந்திச்சாங்க. வாக்கு சதவீதத்தின்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் 1% வாக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமாக தான் பெற்றிருந்தாலும் கூட நாங்கள் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறோம். இந்த இடத்தில் பொறுத்தவரை வெற்றி என்பது ஒரு தேவையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்களுடைய களத்தை, எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். ஏன்னா கடந்த காலத்துல நாங்க வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கிளை அமைப்புகள் எல்லாம் பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த வகையில எங்களுடைய பிரச்சாரத்தை இன்னும் எளிமையாக நாங்க கிராமங்கள் தோறும், வீடு தோறும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அங்க அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்க களம் கண்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்காக தான் இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். ஆனா கடந்த தேர்தல்கள், அது நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல், எது பார்த்தாலும் திமுக அதிமுக தான் மாறி மாறி அங்க முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. 2019 அல்லது 21 எல்லாமே திமுக முன்னிலை பெறக்கூடியது. 2019 அதிமுக வெற்றி, ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் திமுக முன்னிலை அப்படிங்கிற ஒரு இடம் தானே. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் 7000 வாக்குகள் திமுக கூட்டணி முன்னிலை, விசிகே போட்டியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிஜேபி கூட்டணி 3வது இடத்துல தான் இருந்தது, அதிமுக தான் நெருக்கமான போட்டி கொடுத்தாங்க. இல்ல, ஒரு தேர்தலுக்கும் அது ஒரு விதமா மாறும் இல்லையா? இப்ப நீங்க கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசத்துல எல்லாம் போயிருக்கிறாங்க ஆளும் கட்சியினரை பொறுத்தவரை. இது இடைத்தேர்தல் என்று பொறுத்தாலே பணம் மழையாக பொழியும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அவர்களுடைய அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய பலத்தை நாங்க நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு அம்சமும் இருக்கு. திரு டாக்டர் அன்புமணி தொடர்ச்சியா சொல்றாரு, 2026லயும் நாங்கள் திமுக அதிமுகவுக்கான மாற்றான ஒரு அணி அமைக்கிறது தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் என்டிஏ அப்படின்னு எடுத்தோன்றாங்க. அப்ப நீங்கள் இப்போது பெறப்போகிற வாக்குகள் அப்படிங்கிறதும் 2026க்கான அடிப்படை அமைஞ்சிருது இல்லையா? நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது உங்க வியூகத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய ஒரு வாக்குகளை பெறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்ல? இல்ல, மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இத்தனை முயற்சிகளை எடுத்திருக்குமான்றது சொல்ல முடியாது. இத்தனை முயற்சிகளை எடுத்து எங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஏதாவது ஒரு புள்ளியில இந்த மாற்று அரசியலை மக்கள் புரிந்து கொண்டு அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பார்களா என்று எங்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். கடந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா கூட அதன் அடிப்படையில தான் எங்களுடைய கூட்டணி தொடர்ச்சியான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நாங்க தொடர்ந்தோம். அதை தாண்டி இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல்னு வரும்போது இந்த இடைத்தேர்தலில் நாங்க களம் கண்டு எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த தொகுதியில் இருக்கின்ற காரணத்தினால நாங்க நிச்சயமாக இதுல வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மக்களை நம்பி நாங்க தேர்தலில் நிக்கிறோம். மக்களிடம் எங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம், வீடு வீடாக.